இப்போ என்ன சொன்ன எடுத்து அடிக்கிறா அண்ணே பிரபனே தம்பி அண்ணே தமிழ்ல பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை என்னது? தண்ணி. ஆமா உனக்கு பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. தெரியும் அண்ணே, உங்களை நான் தவறா சொல்லல. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை நான் சொல்றேன்? தண்ணியை போட்டு தரப்பட ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, அந்த காலத்துல ஊர்ல ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சாமியை கும்பிட்டு தான் அந்த காலத்துல எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க. அப்ப கும்பிட்ட சாமியெல்லாம் முத்துமாரி அம்மே, பகவதி அம்மே, பத்திரகாளி அம்மே, வீரமகாளி அம்மே இப்படி கும்பிட்டாங்க. ஆனா இப்பவும் சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப கும்புற சாமியில என்ன சாமி தெரியுமா? பிராந்திகா தேவி அம்மே, வீராதேவி அம்மே, இப்போ ஒண்ணு வந்திருக்கு 1848 ஒரு அம்மே, நைட்டுன்னு ஒரு அம்மே. இந்த மாதிரி அம்மனை தான் இப்ப கும்பிடுறாங்க. அதை கும்பிட்டா தான் நாடாமே நல்லபடியா நடக்கும். யாருக்காண்டி சொன்னப்ப? யாருக்காண்டி சொன்னா அவங்களுக்காக சொன்ன. இன்னொரு விஷயம் கேட்டி நானே, அவெல்லாம் தண்ணி அடிக்கிறவங்களா? அவ்வளவு தண்ணி அடிக்கிற நான் எப்பயா சொன்னேன்? நீ ஊர்ல உதாயம் கொடுத்து போயிடுறது மண்டியா போடுறேன். தண்ணியத்தை போட்டு புட்டு இப்படி தகராறு பண்ணாதீங்க, தண்ணியத்தை போட்டு புட்டு இப்படி தகராறு பண்ணாதீங்க. கொட்டாக்கு பின்னாடி போய் கொட்டாக்கு பின்னாடி போய் தலை விட்டு ஆட்டாதீங்க, எங்க அப்பா மியூசிக் பார்ட்டி அடி கும்கு எடுக்கிறதுல என்ன காரணம்? இந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறதுனா என்ன காரணம்? திருப்பத்தூர்ல ஆப்பாயில ஆம்பளை இருந்ததா? அதெல்லாம் கிடையாது. ஒரு வாரமா யாருக்குமே நாடாமல வீட்டுல கிடந்து, அதுதான் காரணம். அண்ணே அண்ணே இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னானே, இந்த அளவுக்கு நீ வாசிக்கணும் என்ன காரணம்? அந்த அளவுக்கு மைக் செட்டு, அந்த அளவுக்கு மக்கள் உட்காந்து காட்டி எங்கப்பா சரியான கூட்டம்டா. 1 கிலோமீட்டருக்கு சரியான கூட்டமா இருக்கு. எள்ளு ஓட்ட எள்ளு எடுக்க முடியாது. சொன்னேன் ஏரியில கண்ணாடியை போட்டுக்கிட்டு வாடா வாடா கண்ணு தெரியாம தெரியுது அப்படிலாம் சொல்லணும். இருக்கிற கூட்டம் நம்மளுக்கு அப்படி கூட்டமா நினைச்சு நடிக்கணும். இந்த ஏத்தா அந்த முக்காடு ஓட்டு உட்காந்து இந்த பக்கத்துல ஒரு பச்சை சிலை கிடக்கல, அந்த பாடி எழுப்பி கொடுத்தா அந்த பாடியை உருட்டுவே. எந்திரித்தா முதல்ல எந்திரிக்கா விழுந்துட்டு கடிக்கவா? இப்பதான் பப்புனாரே முகரைய பார்க்க விழுந்துட்டு பாருங்க. எந்திரித்தா அது நம்ம டார்லிங்டா எழுப்பாதரோ. எந்திரித்தா மரியாதையா போய் எந்திரிக்கா விழுந்துட்டு கடிக்கவா? அது எவ்வளவு பகுமானமா நல்லா காலை பொழந்து கொடுத்து ஊத்தியா உன் பகுமானத்துல தீய வைக்க. எந்திரித்தா முதல்ல. அது மசீர்ல கூட எந்திரிக்கல. இவன் என்ன மயிலாடி சொல்றது, நம்ம என்னத்தை கேட்கறது? நல்லா இழுத்து போத்திக்கதா போர் வரும் ஒன்று வந்திருக்கியா இல்லையா? இழுத்து போத்திக்கலன்னா வேட்டி கிடக்கல அன்றாயிரம் கிடக்கு எடுத்து போட்டு போத்திக்க. ஏன் நீ போய் பக்கத்துல விட்டு எழுப்பி விட்டுவாவே? எதுக்கு? அதை நான் எழுப்பி விளக்கமா தெரிய வாங்குறதுக்கா? வந்து பொழுது இருக்கட்டும். நல்ல அருமையான கூட்டம். வந்தவர்களுக்கு மதிப்பிற்கும் மரியாதையிலே பெரியவர்களே, தாயினுடைய தாமரையிலே பெரியவர் சென்ற வழியில் தவறாமல் சென்று இளைஞர்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பி இந்த மண்ணே பொண்ணாகும் விவசாய பெருமக்களே, காலை இளைஞர்களே, வருங்காலை வாழை அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்கூர் சார்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. அண்ணே ஏன் திரும்பி வந்தோன்னா கூட்டம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பக்கத்துல சிவகங்கை இருக்கு பதிலா, சிவகங்கை டவுனுக்குள்ள நாடகம். உண்மையில நடந்த சம்பவம் தலைவா. சிவகங்கை டவுனுக்குள்ள நாடகம் நாடகம் நடக்குது. இதெல்லாம் என்ன கூட்டம்? இதை விட சரியான 1 கிலோமீட்டர் கூட்டம்னே. உண்மையிலே அருமையான கூட்டம். மஞ்சள் இல்லையா நாடகம் தாயா? நாடகத்துக்கு அவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நவீன காலத்திலையும் அதுவும் இந்த சிவகங்கை டவுனுக்குள்ள இவ்வளவு கூட்டம் உட்காந்து வள்ளி திரும்ப நாடகத்தை பார்க்குது. நானும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா பப்புனேஸ் உள்ள உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு வந்து வெளியே வந்து பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன். நீ நான் தானே பாட்டு பாடினேன், காமெடி பண்ணேன், என்னென்னமோ பேசி பாக்க காமெடி பண்ணேன். நீ அட சத்தியமா நான் தாயா பண்ணேன். சரி நந்தா தாயா நானும் பேசுறேன், நல்லா தாயா பாடுனேன். உட்கார்ந்து இருந்த ஒரு புள்ளையும் சிரிக்கல, ஒரு புள்ளையும் கை தட்டல. நீ பண்ணிருக்கீல்ல? அட நான் நல்லா சிரிச்சனே, நான் சிரிக்க வச்சனே. ஆனா அங்க ஒரு புள்ளையும் சிரிக்கல. இல்ல செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. என்ன காது கேட்கல? எல்லாத்துக்கும் காதல நல்லா தான் கேட்டிருக்கு. அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த போல யாரு நினைக்கிற? யாரு? எல்லாம் சிவகங்கையில தார் ரோடு போட வந்த இந்திக்கு அடைஞ்ச உட்காந்து நாடகம் பார்த்துக்கு இருந்திருக்காங்க. இந்தி கரண்ட போய் நான் தமிழ்ல போய் எனக்கு மசுரா புரியும். கை தட்டுறாங்க. கீழே ஒருத்தன் உட்காந்துட்டு கே ஷாப் நக்கி ஷாப் நக்கி போச்சுடா அன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க. என்னன்னே நீ அவங்க பாதையில நீ நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கணும். அதத்தான் நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டோம். ஊர்ல ஓத்தாமாங்க அவங்க பிடிச்சி வெளுக்கிறதுக்கு. இந்திக்காரங்க ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? இந்திக்காரன் எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க மாமா. இப்ப நம்மள உள்ள நாத்து நடுறேன், கொத்தனாரில் பார்க்குறேன், பெயிண்ட் அடிக்கிறவளை பார்க்குறேன், ஆசிரியர் வேலை பார்க்குறேன். இன்னும் இந்திக்காரன் நம்ம மாநிலத்தில் வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்திக்காரன் நம்ம மாநிலத்தில் வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்தில் பப்புனு வருஷம் மட்டும் போடலை. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க,
அதையும் அவனே போட்டுருவேன். அவ்வளவு தூரம் போகாத தம்பி. ஏனே? வர தை மாசம் அரங்கேற்றம் பண்றேன் ஒரு தானே. அதுவும் முடிச்சு வச்சு பண்ணிட்டியா? ஏற்கனவே ஒன்று கலைப்பு விட்டு எங்க ஓனானே தெரியல. இப்ப அடுத்து ஒண்ணு நீ அரங்கேற்றம் பண்ணி மட்டும் விட்டுட்டேன்னு வச்சுக்க பாப்புனே. இந்திக்காரன் மட்டும் நாடகம் நடிக்க வந்துட்டு அருமையா கேட்பேன் ஊர்ல வந்து. நீ நாடகம் பேசும்படி அவன் ஊருக்கு வந்துருவேன். நீங்க 50 ரூபா கொடுக்குது, 4 சப்பாத்தி போடுது, நான் விடிய விடிய உங்க ஊர்ல வந்து நல்லா நக்குதுன்னு போய் இந்த மூதைக்கு நடிக்குன்னு சொல்ல தெரியாதுன்னு இவன் நக்குதுன்னு போயிடா. நம்மளுக்கு ஆசை கொடுத்து நக்கத்தான் போறாங்கன்னு உட்காந்துருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்திக்காரன் நம்ம நாட்டில் வந்து பொழைக்க முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்திக்காரன் பொழைக்க முக்கிய காரணம் நம்ம ஆளு. இந்திக்காரன்ட்ட 100 ரூபா கொடுத்து வச்சுக்கோங்க, விடிய விடிய உழைப்பான். இந்திக்காரன் விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பான். நம்ம ஆளுகள்கிட்ட 1000 ரூபா கொடுங்க, மண்ணு விட சொல்லு, 3 வம்பட்டி வேகமாக வெட்டுவேன். 3ஆவது முடிச்சு கணேசு போயிருக்கு பார்த்தியா, அதை டவுசருக்குள்ள வந்து எடுத்து கையில் ஓட்டுக்கிட்டு வெட்டு என்ன அவசரமாக இருப்பேன். அந்த வீட்டுக்கார பொம்பளை டீ போட சொல்லுமா, அந்த அம்மா டீ போட வீட்டுக்குள்ளே போயிடும். இவன் கட்டிங் போட வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் மசூர் நான் மட்டும் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்திக்காரனால அவன் மாநிலத்தில் பொழைக்க முடியலை, நம்ம மாநிலத்திலிருந்து பொழைக்கிற முக்கிய காரணம் என்னன்னா, இந்திக்காரன் அவன் மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்தை வந்து கூலிக்காக உழைக்கிறான் இந்திக்காரன். நம்ம ஆளுங்க நம்ம மாநிலத்திலே இருந்து குடிக்காக உழைக்கிறோம். அவன் உழைக்கிறது கூலிக்கு, நம்ம உழைக்கிறது குடிக்கு. என்னைக்கு நம்ம கூலிக்கு உழைக்கிறோமோ அப்பதான் நம்ம முன்னேறுவோம் என்பதை அன்போடு சொல்லிட்டு கைதட்டி 2 பேருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். என் மத்த உட்காந்துருக்கோம் கல்கத்தாவில் வந்து வந்தியலா நல்லா கை தட்டினா தான் என்ன இல்லப்பா, எல்லாம் மகாராஷ்டிரா. அந்த காத்தாலும் கொஞ்சம் கை தட்டினா நிபுணப்பா சிகப்பா உள்ள ஆளுங்கெல்லாம் யாரும் கை தட்ட மாட்டாங்க. ஏன் கை தட்டாம உட்காந்துருக்க? பெரிய சேட்டு மக, கவுன்சிலர் மக, யாரும் கை தட்ட மாட்டாங்க. இப்படி கை தட்டாம உட்காருக்கு வந்தா புருஷன் கரத்தி போட்டு மிதிக்கிறான். அப்புறம் மிதிக்கிறான் நொட்டுறான்னு போட்டு போட்டச்சில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது மகளிர்ல. ஆனா உண்மையில சொல்ல போனானே, இங்க உட்காந்துருக்க ஆத்தா நிறைய உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வழி சொல்றாத்தா. இன்னைக்கு நிறைய பெண்கள் உட்காந்துருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன். உங்க வீட்டுலலாம் உங்க வீட்டுக்காரர் குடிச்சாரு அப்படின்னா, இன்னையிலேருந்து உங்க வீட்டுக்காரர் குடிக்காம இருக்கிறது சாமி மேல சத்தியமா உங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போறேன். இத போய் வீட்டுல செய்யுங்க. இத முதல்ல சொல்லு. உண்மையிலே சொல்றேனே, உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அப்படின்னா, உங்க வீட்டுக்காரர் குடிக்காம இருக்கு நான் சொல்றத போய் நாளைக்கு வீட்டுல செய்யுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் குடிக்க மாட்டாரு. உங்க வீட்டுக்காரர் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒயின் ஷாப் கிளம்பி போய் ஒரு புல்லு போட்டு வீட்டுல வந்து படுத்துருங்க. அவன் வந்து கோத்தன்னா நீங்க கொம்மான்னு கிளம்பிரு. மசூர்னு கூட நம்ம ஒயின் ஷாப் பார்க்க மாட்டேன். என்ன காரணம்? முள்ளாலத்தான் எடுக்கணும். அப்படி போட்டாச்சு அதுக்கு என்னன்னே நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிய. ஆமா, குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு அப்படித்தான் நம்ம வீட்லயும் ஆரம்பிச்சுட்டா. முதல்ல அப்படி தெரிஞ்சா இப்ப நம்ம கொஞ்சம் காலி மாதிரியே தெரிய ஆரம்பிக்க குழந்தை பிறக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க, நானே ஏன் தெரியுமா தாய்மரில் இந்த வார்த்தை சொல்றேன்? வாழ்க்கையிலேயே எந்த தவறும் செய்யாத ஒரு உள்ளங்கள் யார் தெரியுமா? என்னை பெத்த ஆத்தா மட்டும்தான். வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யறது இல்லைனே. ஆனா ஒரே ஒரு தவறு இப்ப இருக்கிற ஆத்தாக்க புள்ள சேர்ந்து செய்து பார லோனுக்காரன் புள்ள வம்புடியா பிடிச்சி லோனு காசை வாங்கி வச்சு போடுறது. லோனு காசை கட்ட முடியுமா புருஷங்காரன் ஊருக்கு பிச்சாக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க லோனு காசை வாங்கி குறுப்பு சிலை கட்டி போடுறது. புருஷங்காரன் வேலிக்கரு முள்ள வெட்டி போட்டு டவுசர்ல 38 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்ட டவுசரோட அவன் சுத்தி கொடுத்துருக்கான். இவங்க உள்ள பணத்தை புதுசு புதுசா லோன் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன லோன்? ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த இன்னும் முக்காவாசி சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் பன்னெண்டு வச்சிருக்கும் பாருங்க. சொல்லு என்னன்னு பாப்போம். இங்க 65 ஓட்டை தான் நினைக்கிறேன் டவுசர் அண்ணே. புதுசு புதுசா லோன் ஆரம்பிச்சிருக்காங்க. லோன் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம்னு ஒரு லோன் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். நெஞ்சில கும்பிடணும், மூஞ்சில கும்பிடணும், குஞ்சில கும்பிடணும். பணம் வாங்குறதுக்கு பணத்தை வாங்குற வரைக்கும் கும்பிட்டு ஆகணும். பணம் வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். என்னைக்கு பணத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போறானோ அன்னையில இருந்து அவன் நம்மளை கும்பிடுறான். எக்காச்சும் பணத்தை பே காட்டியிருக்கா ஏன் வேலையை பிடிங்கிருவாங்க ஆபீஸ்லன்னு. இன்னொரு வேலை இருக்குப்பா, அந்த இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விடி வெள்ளி. அப்படின்னா என்ன? விடியறதுக்கு முன்னாடி லோனுக்காரன் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். அவங்ககிட்ட என்னைக்கு கையடி காசு வாங்குறீங்க அதோட உங்க வீடு விடியாம போயிடும். இன்னொரு குழு இருக்கு மாமா, எல்என்டி மயிரா புடுங்கு நட்டி இவங்க ஆரம்பிச்சிருக்க குழு ஆரம்பிச்ச கூட பிரச்சனை இல்லை மாமா. இந்த குழுவுக்கு ஊருக்கு ஒரு குழு தலைவி போட்டிருக்காங்க. அது ஊர்ல ஏதோ அவங்களுக்கு எம்எல்ஏ வேலை கொடுத்த மாதிரி அவங்க படுத்துறப்பா. நான் தான் குழு தலைவி புழு தலைவி. அது ஊருக்குள்ள படுத்துற பாடு 10 ரூபா பேக்க மாட்டிக்கிட்டு இந்த ஆத்தாக்க பணத்தை வாங்கணும்னு மாலையை போட்டுருவாங்க. எங்க ஓம் சக்தி பராசக்தி மயிர புடுங்கின சக்தின்னு. இன்னும் 2 மாசத்துல பாரு தேங்கப்பா பயபக்தியை பார்க்கணுமே. அது வரைக்கும் ஒரு ஆத்தா மண்டையில மயிறு ஈரு கூட எடுத்திருக்காது, மண்டையை கூட கழுவி இருக்காது. அந்த 1 மாசம் ஆத்தாக்கு ஆரம்பி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு. இதாவது பரவாயில்லமாமா, நம்ம ஊர்ல இருந்து ஓம் சக்தி கோயிலுக்கு ஒரு வண்டி கிளம்புன்னு வச்சுக்கோங்க, அருமையா பாட்டு போடுவான் டிரைவர். மாரியம்மா
எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. இங்க இருந்து கிளம்பும்போது டிரைவர் இப்படித்தான் பாட்டு போடுவேன். சிவகங்கை பைபாஸ்ல ஏறி கொஞ்சம் வண்டி தள்ளி போயிருச்சுன்னு வச்சுக்க, அப்ப போடாம்பா டிரைவர் பாட்டு. குத்து விளக்கு குத்து விளக்கு குடும்பத்தையா சீக்கிரமே நெருப்ப வச்சு கொளுத்து. அன்னைக்கு வண்டிகளை சாமி போட்டு ஒரு ஆத்தாக்கு அருள் வந்துருச்சு. வண்டிகளை சாமி ஆரலாம் ஓம் சக்தி பராசக்தி நாடி காலு பாவடையை தாண்டி டிரைவர் வாயில போய் அடிச்சு அவன் டோரை பிடிச்சிக்கிட்டு வண்டியை விட்டு வெளியே போய் விழுந்து அப்படிலாம் போகுது ஆத்தாக்களா. ஓம் சக்தி கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல, போயிட்டு வர ஆத்தாக்க டிரைவரை உயிரோட கூட்டிகிட்டு வாங்க. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டே டிரைவர் முன்னாடி கேஸ் கொடுத்துருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. என் புருஷன் இந்த அம்மா ஓம் சக்தி கூட்டி போனுச்சு, ஓம் சக்தி கூட்டி போய் கொண்டு வரலன்னு. அதனால பார்த்து போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடகம் பார்க்குற பெண்கள் இங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா காலையில 5 மணிக்கு உங்க ஆதார் என்னமாமா சரி 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 எப்ப என்ன இன்னும் கொஞ்சம் போட்டு எந்த கடையில சரக்கு சாப்பிட்ட அது சாப்பிட்டது பிரச்சனை. கொஞ்சம் கூட தின்றுந்தீங்கன்னா நீ வாட்டுக்கு அங்கேயே படுத்துருக்கலாம். இங்கே வந்து ஏன் உசிரை போட்டு வாங்குறியா? அது ஒன்றும் பிரச்சனை. அம்மா இந்த விஷயம் கேட்டி நானே இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடகம் பார்க்குற பெண்கள் இங்கே உட்காந்துனீங்கன்னா காலையில் 5 மணிக்கு உங்கள் ஆதார் கார்டு பேங்கு புக்கு செராக்ஸு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நாடகம் அடிக்க பின்னாடி வாங்க. உண்மையிலே மாமா இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடகம் பார்க்குற ஆத்தாக்க இங்கே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க ஆதார கார்டு பேங்கு புக்கு செராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா எடுத்துக்கு நாடாமடிக்கு பின்னாடி 5 மணிக்கு வாங்க. ஏன் தீபாவளி பணம் கொடுக்க போறியா? அதெல்லாம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தொண்டிக்கு கிழக்க 3 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். என்ன தொண்டிக்கு கிழக்க? தொண்டிக்கு கிழக்க வெறும் கடல் தாண்டா இருக்கு. தொண்டிக்கு கிழக்க கடல் தாண்டா. சரி கட்டுமாவடிக்கு கிழக்க அதுவும் கடல் தாண்டா. அப்படியா? சரி நல்லபடியா உட்காந்து நாடகத்தை பாருங்க ஆத்தா என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு வந்தவங்களை வரையறுப்பு புடிங்க. கருணை உள்ள கோடு அம்மா அரணை மாறி வருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டீஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். புன்னநல்லூர் மாரியம்மா புகழ்விளங்கு தேவி அம்மா புன்னைநல்லூர் மாரியம்மா புகழ்விளங்கு தேவி அம்மா என்ன மனம் நிறைந்தவளே எங்க முத்து மாரியம்மா என்ன மனம் நிறைந்தவளே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு நம்ம அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். தீச்சட்டி ஏந்தி உண்டன் திருவடியை காணுகின்றோம். தீச்சட்டி ஏந்தி உண்டன் திருவடியை காணுகின்றோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். தொட்டில் கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். தொட்டில் கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். தொட்டில குழந்தையாக கருமாறி தவழ்ந்திடுவா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார்.
இலகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. இந்த கையை தட்டுனா தான் என்ன ஏன் எல்லாம் நாடகம் பக்கம் இந்த மாதிரியே உட்காந்துருக்கலையா நாடகம் பக்கம் வந்திருக்கீங்களோ. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கை தட்டி நாடகத்தை ஆரவாரமாக ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் நாடகத்தை நல்லபடியாக நடிப்போம். நீங்கள் விழா அப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டியை பறி கொடுத்துருந்த மாதிரி தான் நடிப்போம். அதை நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டை சேர்த்து பாடுவோம். இல்லை பேச்சு பிடிச்சோன்னா கை தட்டினு இங்கே ஒரு பேச்சை சேர்த்து பேசுவோம். இல்லை பேச்சு முடிக்கலை பாட்டு முடிக்கல ஆட்டம் முடிச்சுன்னு கை தட்டினா ஆட்டத்தை சேர்த்து ஆடுவோம். எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க ஆளுக்கு ஒரு கையை மண்ணள்ளி நாடகக்காரங்களாம் நாசமாக போகக்கூடாதுன்னு தூத்துங்க. அப்படியாவது ஏதாவது சத்தம் வருதான்னு பார்ப்போம். எந்த சத்தமே நமக்கு தான் அப்போ நம்மளுக்கு சங்கடமாக இருக்குமா இருக்காதா என்பதை அனுபவிச்சுட்டு வந்த போதில் எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வரப்போறதா தெற்கு திருவாசகம் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் இருந்து அறுபதுடைய திருவேட்டை ஐயனார் கோவில் பிறவெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் மிக சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பக்கத்துல ஒரு ரூம் பிடிச்சி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அண்ணே எப்படி எல்லாம் இருக்கானே? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கனே. நம்ம நாடகம் நம்ம இல்லாம எப்படி இருக்க முடியுமா? எங்கள் நாடகத்துக்கு வரி தந்த சவள பிள்ளை என்று அழைக்கின்ற சமயமுத்து அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். சவள பிள்ளைனா எங்க செல்ல பிள்ளை அண்ணே அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். சுரங்கள் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சி தங்கராஜ் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? பக்கத்துல 2ஆம் நம்பரை பிடிச்சிக்கப்பா. வீட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது. சீசனே முடிஞ்சாலும் நம்ம சோத்துக்கு எப்படி இருந்தாலும் வீட்டை போக்கிட்டு போயிடக்கூடாது. சங்கத்தை கட்டி காக்கிறது உங்களோட வேலை தான். போவாதீங்க. அப்புறம் அப்புறம் எல்லாம் இருக்கலானே ரசி நீங்களே எப்படி இருக்கீங்களா? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? நல்லா தான் உட்காந்தாண்ணா. சரித்தா 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 நீ எங்கே கடந்து வந்தேன்னே தெரியல. அப்பா சாமி வந்தமா பட்டமா படமா இருக்கட்டும். நமது படி பணியோடு தொடருமே. ஹாலு ஹாலு இனிமேல் நம்ம நான் ஏறி நல்லா நான் உழுப்பட்டுமா பறிக்கட்டுமா மாமா
சூப்பர். உங்களுக்கு முதல் நன்றி. ஒளிபரிக்க அதை விட சூப்பர்ப்பா. எப்படி ஆஹா. அண்ணே அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம்ண்ணே. அண்ணே நீங்கள் தான் வந்து போடணும்ண்ணே. அவங்களை 10 தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சு போயிடலாம். வீடியா எந்த வீட்டுக்காரர்? நம்ம வீட்டுக்காரர் இருக்கா? ஒளிபரிக்கனே இப்படித்தானே இருக்க வேண்டும். ஒளிபரிக்க மற்ற ஊர் பொதுமக்களோட விழாக்கள் நன்றி. ரசிகல்னானே இப்படித்தானே இருக்க வேண்டும். எல்லாம் ஜோராக கைத்தறிகளை பார்ப்போம். தட்டுங்க. ஏப்பா பெண்கள் குழந்தான் தட்டுது, ஆம்பளைலாம் எனக்கெல்லாம் நாடம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்களும் தட்டக்கூடாதா? எல்லாம் ஜோராக தான் கை தட்டினா என்னன்னு கேட்குறேன். சரி சரி சரி, நீ சுறுசுறுப்பு மூத்திரம் குடிச்சிருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். நீ இந்த அளவுக்கு பேசையிலே எனக்கு தெரியும். நான் ரொம்ப தங்கமான புள்ள. நீ என்கிட்ட வாயை வர கொடுத்தீங்கன்னா ஏதாவது புண்ணாக்கி போயிடாத. நான் ரொம்ப ஒழுக்கமான புள்ள. வந்தமா பட்டமா பணமா இருக்கட்டும். ஈசனூரை சேர்ந்த எஸ் கத்திக் ரோஜன் நினைவாக சக்திவேல் அண்ணா அவர்கள் எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. பூங்குயிலே பூங்குயிலே நாளாக காத்திருந்தேன். இது ராத்திரி நேரம். தூக்கத்தை காணோம். இது ராத்தி 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 ராத்தி. சொத்தே நம்ம சொத்து. இது நீங்க எடுத்தா என்ன, நான் எடுத்தா என்ன? சுரங்கள் உங்கள்ட்ட ஆடி வருதுங்களா? காத்து வேற விஸ்கு விஸ்குன்னு அடிக்குது. காத்து விஸ்கு விஸ்குன்னு அடிக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. அவர் வேற 2ஆம் நம்பர் ரொம்ப புசுக்கு புசுக்குன்னு வேற பார்த்து விடுறாப்ல. மச்சா மச்சா எப்ப தாவருவீங்க அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேல நாளே செவச்சேனே. மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேல நாளே செவச்சேனே. நான் பொட்டு வச்சு பூ முடிச்சு வரவுக்காகலாம். கண்ணிலித்தி காத்திருந்து வரவுக்காகலாம். எப்ப தாவருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. எப்ப தாவருவீங்க உள்ள எங்குது. சுரங்கள் உண்மையுமே புதுக்கோட்டை சங்கத்தில் பெரிய வாத்தியக்காரர் நீங்கள்.
என்ன ரெண்டு தான் இருக்குது? வரிசையா இருக்கு பாருங்க, சுத்தல இருக்கு பாருங்க. கிடக்கட்டும். அப்பக்கப்ப அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அப்பக்கப்ப தூக்கி வச்சு கொண்டு தான் இறக்கிக்க வேண்டியது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி தங்கராசு மாமா உங்கள்கிட்ட வரீங்களா? ஒடிச்சி ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன பண்ண செவத்த மச்சான். எனக்கு வந்த நான் பாடினேன் பாச்சாப்ல. ஆமா இப்போ யாரை கூப்பிட்ற? தங்கராஜ் மச்சான் தானே? ஆமா. சின்ன மச்சானு ஆமாங்க. வாங்கி பாட சொல்லு. ஆமல்ல என்ன பிள்ளைங்க வாங்கி பாடுறது பெட்டி ஆடுறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தான். ஏன் நீங்க வாங்கி பாட மாட்டீங்களா? ஆடாடா வாசிச்சு ஒரே நக்கா நக்கிப்புறேன். சொல்லி ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன பண்ண மச்சான் சொல்லு பண்ண சொல்லு பண்ண புது பாட்டு அடிக்கா யாரு மாமா? நாங்க புது மாமா பாருங்க மாமா. யாரு மாமா? ஏ இதே புள்ள மாமா புள்ள அழகு மாமா. புது பாட்டு அனிதா யாரு புள்ள தங்கராஜ் மச்சான் வச்சுக்கிற இல்ல வச்சிருக்கேன். யார் அவரா? அவர்தான் சொன்னாப்புல. வாங்கண்ணே. இல்ல புதிய இங்கே இதை கட்டுமுட்டா பண்ண பார்க்குறாப்புல. இங்கு டான்ஸராக நடிக்கும் அன்பு சகோதரி அனிதா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக ஊராளர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றார்கள். எனக்காக பொன்னாடி அணிவித்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நன்றி. அனிதா வணக்கம். ஏப்பா இப்போ கூட யாரும் கை தட்டக்கூடாது. ஐயே கைத்தட்டுன்னு சொல்லியே நான் இழைச்சி போயிடுவேன் போலையே. இல்லை அம்மா உங்கள்ட்ட ஆடி வர்றோம்மா. சவளப்புல வா 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 சமயமுத்து அண்ணார் அவர்கள் வா. ஆளு பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பாப்புல. ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ள. நாலுகோட்டையை சேர்ந்த சங்கிலி கற்பன் பொறுக்க மாட்டிய இப்ப என்ன பண்ணேப்ப பண்ணிவிட்டியா? அப்புறம் என்ன பண்ணி? பிரபண்ணே சொல்லு. ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? என்னதான் நீ நாடக அமைப்பாளர் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நாடகத்துக்கு நீ குருநாதரா இருந்தாலும் சரி பெட்டியே வாசிச்சாலும் உன் தலையெழுத்து பெட்டியை தேன் போட்டு அமுக்கணும். மிருதங்கா இருக்கு, அந்த மிருதங்கத்தை தான் போட்டு புடுக்குன்னு விடிய வரையும் தட்டணும். இனிதே ஆரம்பம். என்னது ஆட்டம் இனிதே ஆரம்பம். கேவி மோட்டார்ஸ் சோழபுரம் இளைஞர்கள் பட்டாளம். ஓகேவா மாமா? ஓகே மாமா. என்ன இத்தனை பேர் இருக்கே? 101 தான். நான் சகல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சகல? ஒரு 500 1000 ஓகே சகல. இனிதே ஆரம்பம் கேவி மோட்டார்ஸ் சோழபுரம் இளைஞர்கள் பட்டாளம் ரூபாய் 101 எனக்காக அன்பளிப்படுத்த அன்பு உள்ளங்கள் நன்றி. அந்த வணக்கம். அன்பளிப்பு கொடுக்காம என்னவே குரு நம்ம அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. அவளையும் கொடுக்க சொல்றியாமா? ஏமா அண்ணே பிரபண்ணே இங்க வாங்க. யாரே நீ முதல்ல இருக்கேன். ஹாய் நல்லா இருக்கீங்களா? வீட்ல நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கா? புருஷர்கள் என்ன பிள்ளைகள் அது உங்கள மாதிரி ஆளுகளுக்கு. என்னை பார்த்தா புருஷர்கள் கட்டின மாதிரியா தெரியுது. அப்புறம் யாரே நீ முதல்ல இருக்கேன். நீ யாருமா? நீ யாரியா? நீ யார்? என்னடா? யாரே இருமா. நீ என்னதான் விடிய வரைக்கும் எட்டாலும் மஷீர்ல கூட மண்டி அடி அடிக்க முடியாது. சரியா? நான் பிரபண்ணே. என்னது? பிரபண்ணே. என்னடா? எப்ப அமைப்பாளர் பிரபு அவர் தொழில எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அண்ணே என்ன கேக்குறேன்னா
என் நெஞ்சுக்கு தான் டான்ஸ் போட்டு உன்னை கூட்டி வர சொன்னேன். சரி. நீ என்னன்னா அந்த பிள்ளைய குஞ்சுக்கு போட்டு கூட்டி வந்திருக்கிற. ஏன் பிரபண்ணே இந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறா தான் முட்டி போட்டுக்கிட்டு நீங்க தான் நாடக அமைப்பாளர் தானே? ஆமா. ஒரு பப்புனு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு வாட்டம் ஜாட்டமா ஒரு மேடைக்கு பொருத்தமானவனா இருக்கணும். ஆமா. நீங்க இருக்கிறத பார்த்தா பணமரத்துக்கு முக்கால்வாசி அம்மா. மாதிரி இருந்துகிட்டு கோச்சிக்காத, வேற பப்புனே இல்ல, இவன் ஒருத்தன் தான். என்ன ரொம்ப வயித்துல சொல்ல சொல்ற? அண்ணே பெட்டி அதிகமா நொறுக்க போறேன். அண்ணே நீங்க கூட்டி வந்தத பத்தி பிரச்சனை இல்லனே. நல்ல பப்புனு கோச்சிக்கா அவன் காலனாலும் விழுறேன். சரி, இந்த பப்புன்னு தான் ஏதாவது சமாளிச்சு என்ன? சரி நீங்க கூட்டி வந்தத பத்தி பிரச்சனை இல்லனே. இந்த பப்புனு என்ன செய்யணும்னா இனிமேல் சொல்லு ரொம்ப சரி நீ இதை பேசுங்க. நீங்க வந்தத பத்தி பிரச்சனை இல்லங்க. நீங்க என்ன செய்றீங்கனா என்ன செய்யணும்? உட்காருங்கன்றே. எதுக்கு? உட்காருங்கன்றே. ஓ வலதுக்கு நான் பேசுறேன்டா இப்படி. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழ. என்ன வயிறு மூத்திரம் முடிச்ச போறேன். அம்மா பொளந்து விடிய பொளந்து. ஒண்ணே போக்க தாண்டி நான் வந்திருக்கேன். முதல்ல ஒரு ஆம்பளை வந்துட்டா ஆம்பளைட்ட முதல்ல அடங்கமா பேச கத்துக்க. நீ அடங்கமா பேசு. எப்பவுமே பொம்பளைகிட்ட ஆம்பளை அடங்கிட்டு தான் பேசி எப்பவுமே பொம்பளைக்கு ஆம்பளை அடங்கி போறவன். பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது என்ன மாதிரி ஆம்பளை தான். ஆம்பளைக்கு இப்ப மரியாதை தரது இன்னொரு பெண்களுக்கு தான். எந்த இடத்துல நீ ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தியா? அனிதா முன்னாடி எதிர்த்து நின்னு பேசிட்டு இருக்க. இங்க என்ன இங்க என்ன கிளியில பேசிருக்க? ஓயமா பிடிச்சாரு போக மாட்டே. ஏன் வளத்துக்கு அதானே செய்ய முடியும்? ஏம்மா எல்லாத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னல. இப்ப நான் சொல்றேன் என் வர்க்க ஆண்களுக்கு உட்கார்ந்திருக்கு, உங்க வர்க்க பெண்களுக்கு உட்கார்ந்திருக்கு. அவங்க கிட்ட நியாயத்துக்கு அப்ப ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊரையாவது உட்கார வச்சு சடங்கு சுத்தி இருக்காங்களா தலைவா? இல்ல. சடங்கு சுத்தி இருக்காங்களா? ஆம்பளை வயசுக்கு வந்து சடங்கு சுத்தி இருக்காங்களா? ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்ல இல்ல 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 ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்ல சடங்கு சுத்துறது இல்ல. இல்ல 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 இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்து ஆம்பளை நாங்க சடங்கு சுத்துறோம். உங்களை நாங்க மாசமாக்குறோம். உங்களுக்கு வளகாப்பு போடுறாங்க. எங்களுக்கு எவனா ஒரு பித்தளை கப்பா தூக்கி மாட்டாங்களா? உங்களுக்கு பித்தளை இல்ல. எப்ப இருப்பா? உங்களுக்கு பித்தளை கப்பு மாட்ட கூடாது. மூணு ஏத்த கூட்டிட்டு வந்து கொர கொர புடிச்சு அறுத்து போடணும். ஏற்கனவே அறுத்து போடுறமா கணக்கு நீ வேற. அம்மா இது கூட பிரச்சனை இல்ல. பிள்ளை பார்த்தா அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு பணம் ஏத்துது? 22,000 இப்ப நீங்க வாங்க போறீங்க. பிள்ளை பாக்குற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 வரை ஏத்துது. வாங்கிரு பணத்தை முக்கியம். 25,000 வரை ஏத்துதான். பிள்ளை பாக்குற உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 வரை ஏத்துது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்கார்னு உழைக்கிறோமே, எங்களுக்கு எவனா ஒரு 250 ரூபாய் அக்கவுண்ட்ல ஏத்துறாங்களா? அப்ப நான் தெரியாம தான் கேக்குறேன். மங்குன்னு முழங்கால் வலிக்க இடுப்பு கடுக்க தொழில் பண்றீங்களே, அப்படி யார் உன்னை செய்ய சொல்றது? அப்புறம் செஞ்சா தானே. ஏன் தங்கராசு மாமா? என்னம்மா? அந்த வேலை தான் சிரமம்னு தெரியுதுல்ல, அந்த வேலை தான் கஷ்டம்னு தெரியுதுல்ல, எதுக்கு அப்படி சிரமப்பட இந்த வேலைய பார்க்கணும்? சிரமப்பட்டு செருப்படி வாங்கலாம் செய்யற ஒரே வேலை எந்த வேலை கட்டியா இந்த ஒரு வேலை தான். என் பங்காளி ஒரு வாரத்துக்கு சோறு தண்ணி இல்லாம கிடந்தாலும் கிடப்பாங்க. இது இல்லாம ஒரு வேலை கிடக்க மாட்டேன். இது கூட பிரச்சனை இல்லம்மா. தெரியுதுல? என்ன அப்ப எவ்வளவு சோறு இல்லாம கூட கிடப்பாங்க. ஆனா இந்த ஒரு வேலை இல்லாம இருக்க முடியாது. முடியாதியா? என்ன பண்றது? அது வாட்டுக்கு மழை நேரத்துக்கு வச்சு கிளம்புது. அடிக்கிற காத்துக்கு அப்படித்தான் இருக்கு. இது கூட பிரச்சனை இல்லம்மா. குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளையாளு எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? எப்படி? குடிக்கிற ஆண்களை புள்ள நீங்க நல்லவங்கறீங்களா கெட்டவங்கறீங்களா? குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றேன். என்னம்மா? குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க. தவறா பேசாதீங்க. நான் தப்பா இன்னைக்கு பேச மாட்டேன். நம்ம ஊர் சோழபுரத்துல நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க, குடிக்கிறவங்க புள்ள நல்லவங்க. நான் நல்லா தாங்க சொல்றேன். நம்மது சோழபுரத்துல கூட்டம் கம்மியா இருக்கிறதுக்காக நான் எப்பவுமே பேச மாட்டேன். சோழபுரத்துல குடிக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன் நம்ம ஊர் மனுஷன் ஏன் தெரியுமா குடிக்கிறவங்க நல்லவங்கிறேன்? குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாது. இந்த உலகமே குடிகாரனை கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. குடிக்கிறவன் நல்லவன். குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் கெட்டவன். குடிகாரன் என்னைக்குமே நல்லவனாத்தான் இருப்பேன். குடிப்பேன், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடிய எப்படி எல்லாம் கெடுக்கிறான், இவன் குடிய எப்படி கெடுக்கிறான் தெரியாம பாத்தியா, அவன் தான் கெட்டவன். முதல்ல ஆம்பளை நாங்க குடிச்ச காரணம் என்ன தெரியுமா? பெண்கள். நீங்க கிடையாது. என்ன நீங்க தப்பா பேசுறீங்க? அது சோழபுரம் மேடத்தை வந்துட்டு தப்பா பேசவே பேசாதீங்க. குடிக்கிறவங்க பூரா காரணம் பெண்கள் தான். என்ன காரணம்? இப்ப பெட்டி பேசுறது எனது அண்ணன் பிரபண்ண தண்ணி சாப்பிடுறாரா? சாப்பிட மாட்டாரு. கிடையவே கிடையாது. கொஞ்சமா. டேய் அது வேற ஆளை பார்த்து சொல்லி, அவங்க தம்பி எது நீ பாத்திருப்ப. சரி. தண்ணி பழக்கமே கிடையாது. மிருதங்க வாசிக்கிற விநாயகமூர்த்தி சுரங்கள் அவருக்கு சுத்தமா கிடையாது. அவங்க அந்த பழக்கமே கிடையாது. என்னன்னு இல்ல தியாகண்ண அந்த மாதிரி வாடே கிடையாது. ஆட்ரவுண்ட் வாசிக்கிற தங்கராசு மாமா இல்ல ஒருத்தருக்கு டீ தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள மனுஷன் அப்ப அவர்களாம் பொண்டாடி வீட்டுல சரியில்லைன்னு அர்த்தமா? அம்மா ஏன் தெரியுமா அந்த வார்த்தை நான் சொல்றேன்? முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஏன் தெரியுமா? பெண்களுங்கிறேன். என்னைக்கு ரேஷன் கார்டுல ஆம்பளை போட்டோ எடுத்துட்டு பொம்பளை போட்டோ தூக்கி இந்த கவர்மெண்ட் சொருகுனுச்சோ அன்னைக்கு தான் இந்த நாடு நாசமா போச்சு. நாங்க ஒயின் ஷாப்புக்கு அதிகமா போனோம். ஏம்மா உங்க வர்க்க ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க சொசைட்டில? ரேஷன் கார்டுல எவ்வளவு கொடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 5 லிட்டர் வரையும் கொடுத்தாங்க. பொய் சொல்லாதயா. சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ரேஷன் கடையில் நான் சின்ன பிள்ளையா இருக்க போது 5 லிட்டர் வரைக்கும் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க.
ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் என்னைக்கு பொம்பளை போட்டா தூக்கி இந்த கவர்மெண்ட் புழுக்கணும் சொருகுனுச்சோ அன்னையில இருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில கொடுக்குறாங்க மண்ணெண்ணெய் ஆம்பளை கொளுத்திக்கிட்டு சாகுறதுக்கா. நீங்க நினைக்கிறது தப்பு. இப்ப 2-3 மாசமாவே பெண்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. எதுக்கு? எங்க வாங்கிட்டு இருக்கையா ஊத்துறாங்க. அம்மா நான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன் போய் சொல்லணும்? ஆமா. இப்ப உங்களுக்கு ஊத்துறாங்களா? இப்ப வாங்குறீங்கல்ல, இப்ப ஏன் வாங்குறீங்க? எங்க போட்டா இருக்குல்ல அம்மா, உங்க ஓட்டா இருக்கிறதுனால வாங்குறீங்க. உங்களுக்கு எங்க இருந்து தெரியுமா சலுகை வருது? உங்களுக்கு ஓசில பஸ் விட்டுருக்க கவர்மெண்ட் தெரியுமா? விட்டுருக்கா இல்லையா? மகளிருக்கு ஓசி பேருந்து விட்டுருக்குல்ல, உங்களுக்கு ஓசில பேருந்து விட்டுவிட்டு எங்க சரக்குல 20 ரூபா சேர்த்து ஏத்தி விட்டுருச்சு. நாங்க திருவிழா ஊறுகா பாக்கெட் வாங்க முடியாம உங்களுக்கு எந்தெந்த நல்ல இந்த கவர்மெண்ட் செய்தோ எங்களுக்கு ஃபுல்லா துரோகமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு 20 ரூபா ஏத்தி விட்டாங்களே, அப்படித்தான் அந்த மூத்திரத்தை நீ குடிக்காடிச்சா என்ன அனிதா? ஏமா என்னங்க, எனக்கு சின்ன சந்தேகம். என்னப்பா? இப்ப என்ன சொன்னீங்க? தெரியாம தான் கேக்குற. 20 ரூபா ஏத்தி விட்டாங்கல, அத வாங்கி குடிக்கிறதுக்கு பேசாம 80-90 கிளவி மூத்திரத்தை வாங்கி குடிச்சா என்ன? மூத்திரத்தையா? போத வருமா? நல்லா வரும், பவர்ஃபுல்லா வரும். போத மட்டும் அதுல வந்துச்சுன்னு வச்சுக்க, நாளே எங்க ஊர்ல ஒரு கிளவிய விட மாட்டேன், பின்னாடியே தெரியுவேன். வாட்டுக்கடை தூக்கிக்கிட்டு எப்பத்தா பேய்வே பின்னாடியே தெரியுவேன். ஏற்கனவே காந்தி ஜெயந்தி கூட அதுல அடப்பு கிடையாது, அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், எப்ப வேணாலும் புடிச்சுக்கலாம். ஏமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதுல தண்ணி கலந்து சாப்பிடணுமா தண்ணி கலக்காம சாப்பிடணுமா? தண்ணி எல்லாம் கலக்கணும் அவசியமே கிடையாது. ஏற்கனவே நம்மளால சாப்பிட்டு பாலோடா இவ்வளவு தெளிவா இது கூட பிரச்சனை இல்லாமா? யார் சொன்ன ஒழுங்காம? அவங்க ஒழுங்குற ஊட்டு பிடிக்கிறாங்க, ஒழுங்கு வேற பரியாணி. நாளை இத்த தண்ணியில அண்ணன் சட்டியை கொண்டு வச்சு போட்டு சிந்தவே விட மாட்டேன். தம்பியை பொறுத்தளவு அது வைக்கிறதும் இல்ல, பேசாம டைரக்டாவே. இது கூட பிரச்சனை இல்லம்மா. முக்கியமா ஆம்பளை குடிக்க காரணம் தெரியுமா? அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை தூக்கி குளிப்பாட்டி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளிப்பாட்டி இவ்வளோண்டு பவுடர் டப்பாவுல இருந்து எடுத்து, டப்பாவே காலி ஆயிரும், அந்த டப்பா எடுத்து இங்க கொஞ்சோண்டு பவுடர், இங்க கொஞ்சம் பவுடர், மிச்ச பவுடர் எடுத்து அப்படியே நல்லா சுத்தி புட்டு அப்பா அப்பி விடுறீங்க. சின்ன பிள்ளை அடிக்கிறீங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க அடிச்சு விட்டு சுஞ்சு மணின்னு பிடிச்சி குஞ்சுரிய. நாங்க பெரியாள் ஆகி தண்ணியை போட்டு குப்பரக்க கிடக்கும்போது ஒரு நாளைக்கு எங்களை தூக்கி எழுப்பி ஒரு 1 கிலோ பவுடர் எடுத்து அடிச்சுட்டு புட்டு எங்க உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் சுஞ்சு மணின்னு உட்காந்து ஆட்டிப்பாரு. அடுத்த நாள் என் பங்காளி ஒயின் ஷாப்புக்கு போவானா? போக மாட்டான். என்ன காரணம்? எப்படா நீ ஆட்டி வேணும் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். பால் குடிக்கிற பிள்ளையில தூக்கி உச்சா போயிட்டா மூத்தா போயிட்டோம்னா அந்த பிள்ளைய தூக்கி விட்டு பேலாம் தடவி விட்டு பவுடர் அடிச்சு விடுறது வழக்கம். தடவி விட்டா இத்த தண்டி எரும மாட்டை தூக்கிக்கிட்டு ஜிஜிலி குட்டி இங்க என்ன 2 கியர் பாக்ஸ் இருக்கு, இப்படி புடிச்சிட்டு இல்லப்பா, கை 2 இப்படி புடிச்சிட்டு ஆட்டுவாங்கன்னு சொல்ல வரேன். ஏப்பா முன்ன பின்ன கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்திருந்தா தெரியும், நமக்கு அதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சாமி சிலை எனக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணலாம்னு வீட்ல ஏற்பாடு பண்ணி. சாமி சிலை இருக்கா காணாம போச்சான்னு பாருங்கடா. ஏப்பா எத்த தண்டி பொய்யா சொல்றா வர உண்மையை சொன்னாவே இந்த லோகத்துல யாரும் ஏத்துக்க மாட்டீங்களே. ஓஹோ, லோகத்துல இது கூட பிரச்சனை இல்லம்மா. இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க, உங்க வர்க்கம் தான் உட்கார்ந்திருக்கு. யாராவது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? என்னை பெத்த ஆத்தா அங்க வரைய மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, எவ்வளவு அழகா சேலை கட்டி என்னை பெத்த ஆத்தா முத்துமாரி மாதிரி உட்கார்ந்திருக்கு எல்லாம். இது ஒரு 20 வருஷத்துக்கு பெத்த ஆத்தால எப்படி இருந்துச்சு? வர்க்கத்தை பாருங்க, பாரு என்ன ட்ரவுசர் போட்டு எப்படி உட்கார்ந்து போட்டா. அது ஏன் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு? ட்ரவுசர் போட்டா தான் காத்து உள்ள போய் நல்லா குளுகுளுன்னு கிடக்கும். இங்க இவ்வளவு வரைக்கும் ஏந்திரியா மகமாய் மாதிரி உட்கார்ந்துன்னு சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த ஆத்தால எப்படி இருந்துச்சு? 16 முழ சேலை இருக்கு பாத்தீங்களா? அந்த சேலையை வாங்கி 6 மடிப்பை தூக்கி இங்க இருங்க இப்படி இடுப்புல சொருகி இந்த மாராப்ப தூக்கி இப்படி போட்டு நல்லா சுத்தி நெத்தி ஆளு ரவுண்ட் போட்டு வச்சு சுருக்கு இல்ல சுரு வச்சு பின்னாடி நல்லா ஸ்லேபி கொண்டு விட்டு அங்க ஏறி நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்க, ஆத்தா மகமாயி மாதிரி இருக்கு, காலை தொட்டு கும்பிடலாம். ஐயோ உண்மை. இப்போ நான் பொம்பளை புள்ள வாரியா நாகரிகத்துல 4 பொட்டனாய விட்டு நக்க விட எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட், அந்த லெக்கின்ஸ் பேண்ட் இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டில இப்படிதான் காலை தூக்கி போடுறது இல்ல, வந்தோடனே ஸ்கூட்டி எடுத்து இப்படித்தான் காலை தூக்கி போடுறது. இவங்க தூக்கி போடும் போதே கீழே இருக்க தையல் புரிட்டடி கீழே விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில காத்துக்கிட்டு நடத்துறான்னு வச்சுக்க, பின்னாடி இருக்க டாப் அது வாட்டி பப்பர் ஃபேன் தூக்கிடும். இவங்க முன்னாடி ஓடி போனா பின்னாடி ஒரு அக்கா குண்டி சூப்பரா இருக்கான்னு பார்த்து போறா. இந்த புள்ளையார் மணி குண்டி பஸ்ல விட்டு செத்து போயிடுறேன். உண்மையாலுமேங்க பெண்களை பத்தி நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க, ஆண்களை பத்தி நான் நிறைய பேசுவேன். பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சோழபுரத்துல பேச மாட்டேன். பேசுங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாடகம். ஆமா, என்னை பெத்தது ஒரு தகப்பன் ஆம்பளை, என் கூட பிற சகனோக்காரர்களே அவள ஆண் சிங்க குண்டி சிங்க குட்டி, அவரு ஒரு ஆம்பளை. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அவரு ஒரு ஆண்பிளை. ஆண்பிளை இருந்தாலும் ஜானுக்கு மரியாதை கொடுத்து பேசுறது அனிதாவோட பழக்கமே. என்ன காரணம் இன்னைக்கு நீ பேசுனனால நான் பேசுறேன். என்ன அந்த காலத்துல ஆம்பளை தான் இருந்தாங்க, இந்த காலத்துல ஆம்பளை நீங்க தான் இருக்கிறீங்க. உங்க முகரையில 4 பொட்டநாயை விட்டுட்டு அடிக்கிறதுக்கு
முடி வெட்டுங்கிற பேர்ல என்ன ராசா முடி வெட்டு? என்ன வெட்டு? அங்க வாரு, அங்கிட்டு பாரியா. என்னது அது? லைட்டா கரையான் அவர் கரைச்சிருச்சு. யார் தெரியுமா? யாரு? என் சின்ன குழந்தனாரு. அப்படியா? புல்லு புல்லுன்னு இருக்கும்டா குடும்பம். ஏப்பா உங்க முடி வெட்ட காட்டுங்க. என்னம்மா முடி வெட்டு? அந்த காலத்துல உள்ள ஆம்பளை எல்லாம் வெள்ளை வேசி வெள்ளை. எப்ப இந்த முடி வெட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? இதுக்கு ஒரு 9,000. 9,000 செலவு பண்ணி இந்த முகரைய பாக்குறதுக்கு சைக்குதானே. இதுக்கு முன்னாடி அந்த முகத்தை உண்மையுமே நான்லாம் நீ வண்டியில ஏறினேனா சிமுட்டாம பாத்துட்டே இருப்பேன் முகத்தை. என்ன காரணம்? என்ன காரணம்? நமக்கு இந்த மாதிரி சுருள் முடி இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டேன். ஆனா இப்பெல்லாம் உன் முகரைய பாக்குறதே கிடையாது. குப்புற வச்சு படுத்துக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த காலத்துல ஆம்பளை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு வீதியில வந்தாங்கன்னா பார்க்க அழகா லட்சணமா இருந்தாங்க. சரி, இப்போ உள்ள ஆம்பளை எங்கே வர்றீங்க? எப்படி வரும்? எப்படியா வர்றீங்க கேட்டா மாடலா? என்னப்பா பேண்ட்? கேபி பேண்ட். இந்த இங்கிட்ட ஒன்னு கிழிஞ்சிட்டு தொங்குது. ஆமா, இங்கிட்ட ஒன்னு கிழிஞ்சிட்டு தொங்குது. அந்த பேண்டோட ரேட் என்ன தெரியுமா? 1800 ரூபா ஒரு பேண்டோட விலை. அந்த பேண்டை போட்டு இப்படி வீதியில வர்றீங்களே, அப்ப நீங்க எவ்வளவு லட்சணமா? அந்த பேண்டோட மகிமை உங்களுக்கு தெரியல. அந்த காலத்துல என்னை பெத்த தாத்தாங்கெல்லாம் வேட்டு கட்டினாங்க. அது வாட்டு காத்து ஓட்டமா கிடந்துச்சு, உள்ள ஓச்சு காத்து செவனேன்னு கிடந்துச்சு. இப்பெல்லாம் பேண்ட் எடுத்து மாட்டினா காத்தும் போறதில்ல, ஒரு பூத்தும் போறதில்ல. இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து செருப்பு பண்ண போறீங்களா? ஹை ஹீல்ஸ். ஹை ஹீல்ஸ் எதுக்காக போறீங்க பெண்கள்? ஹை ஹீல்ஸ் அது மாடல் ஃபேஷன். அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் திரும்புங்களே. உங்களை மாதிரி குண்டி இல்லாத புள்ளை ஹீல்ஸ் வச்சு வச்சிருப்பான். ஏய் நீ நினைக்கிறது போதும். குண்டி இந்த ஏம்மா இப்படி இருக்கிறது இப்படி இருக்க அந்த புள்ளைக்கு இந்த செருப்பை போடுச்சுன்னு வச்சுக்க டபான்னு இப்படி தூக்கிறோம். உங்க நடக்கிற பாருங்க. இது கூட பிரச்சனை இல்ல. இந்த நைட்டினோட மும்படி போட்டு சுத்தில பெண்கள். ஆமா 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 ஆமா. எதுக்காக இந்த பெத்த ஆத்த மாதிரி நைட் போடுறது சொல்லுங்க. அது நைட்டி இரவுல போடுறது பேர் தான் நைட்டி. அது நைட்ல போட்டா தான் அதுக்கு பேர் நைட்டி. எனக்கு தெரியும். அத நைட்ல போடுறது இல்ல. நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. பகல்ல போடுற நீனா பகட்டியா? இந்த நைட்டியா போற தப்புல நைட்டியா போற பொம்பளை புள்ள இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த பீரோலையும் இந்த பீரோலையும் சாத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பீரோலு? துண்டை தூக்கி திறப்பட்டு கோயில் மேல அத்துக்கிட்டு பாத்தியா ஜல்லிக்கட்டுல நடந்து வருது. திங்கு திங்கு நடந்து வந்தா திமுக்கு திமுக்கு ஸ்கூட்டில ரம்பல ஆன்னு பாத்துட்டு போறான். இவன் போய் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான். முக்காவாசி ஆக்சிடென்ட் ஆக காரணம் யார் தெரியுமா? பெண்கள். நீங்க தான். அது நீங்க பாதுகாப்பா சரிமா? அது இருக்கட்டும். என்னமா ஆண்கள் தொட்டாவே எனக்கு கூசும். அப்படியா? கற்பழிச்சா? நோ நோ. சரி இருக்கட்டும். சரி இருக்கட்டும். இந்த நீங்க என்ன பண்றீங்க? பழம். என்ன பழம்? ஏன் பழம்? உங்க பழம் என்ன பழம்? இறந்த பழம். எடுத்து சொல்லுங்க. ஒருத்திக்கு சொந்த பழம். இது தேன தைனிக்கு பழம். டிக்கெட் வந்த பழம். இது தேன தைனிக்கு பழம். இது எல்லாம் வாங்கு பழம். ஆட வச்சிட்டு பிறந்த பழம். எத்தனை ஏமாத்திட்டு அந்த பழம் பாத்தியா? எத்தனை ஏமாத்திட்டு அந்த பழம் பாத்தியா? என்கிட்ட இருக்குது குய்யப்ப பாத்தியா? கைக்கு அடக்கம்மா. குடிச்சு விளையாட வாட்டம்மா. நீங்க இழந்த பழம் யாரும் பாக்குறீங்க? உங்களோட சேர்ந்து உங்க இழந்த பழத்தை நான் விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா. எப்படி? ஏன்னா இப்போது எப்போதுமே நான் தனியா வியாபாரம் பண்றது இல்ல. பெண்களோட சேர்ந்து வந்தோம்னா அந்த வியாபாரம் முன்னேறிடும்னு சந்தேகப்படுறேன். தனியா வியாபாரம் பண்ணா இங்க ஓடவே ஓடாது. பெண்கள் கூட சேர்ந்தா உங்களுக்கு வியாபாரமே தூக்கும். அது சேர்ந்தல இருந்து தான் தூக்குது என்னன்னே தெரியல. அதனால நீங்க வியாபாரம் மாதிரி என்னோட வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் தெரியுமா? அடி தாவணி போட்ட புள்ள. தாவணி போட்ட புள்ள. அடி தங்கலற உள்ள புள்ள. தங்கலற உள்ள புள்ள. வர தை மாசம் பொறக்கட்டுண்டி. எத்தனை தை மாசம் தான் பொறக்கட்டுண்டி? தை மாசம் பொறக்கட்டுண்டி. உன் கையில 2 புள்ள நான் கொண்டு தாரே. தாய் மாமே மகளே. அந்த 2 பிள்ளையும் சிங்க பிள்ளையா? கண்டிப்பா எப்படி போறதாலும் சரிதான். தாய் மாமே மகளே ஏன் தலதலுக்கும் கொடியே. தாய் மாம மகளே ஏன் தலதலுக்கும் கொடியே. தானி போட்ட புள்ள தங்கடற புள்ள புள்ள. தானி போட்ட புள்ள தங்கடற புள்ள புள்ள. தானி போட்ட புள்ள தங்கடற புள்ள புள்ள. சமஸ்த பர்ததிமே தாலி ஒன்று கொண்டு வாரே தாய் மாமே. தாய் மாமே மகளே என் தலச்சியான கொடியே. தாய் மாமே மகளே என் தலச்சியான கொடியே. அண்ணே வீரமணி அண்ணே. ஏமா நீங்க தாவ வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? நீங்க நின்னாவே. அம்மா இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? நான் குட்டியா இருக்கேன்ல. உங்களுக்கா புதுசா ஒரு பாட்டு பாருங்க கேக்குறீங்களா? நேசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விளைச்சே பாசம் நிழலும் பின்னாடி போகும். உனப்போ என்னோட
சேர்ந்தே வாழும் நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விதைச்சே பாலும் பின்னாடி போகும் உனனப்போ என்னோட சேர்ந்தே வாழும் நெசமா இது நெசமா இது நெசமா இது நெசமா நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசா 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 என் மேல விதைச்சே பாசம் மொய் 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 பண்ண சொல்லிருங்க அப்புறம் வருத்தப்படுவா சொல்லிருங்க டக்குன்னு சோழபுரம் கோழிசங்கர் எஸ்கேஆர் மோகன் சாமிக்குமார் பந்தய மாட்டின் ஜாம்பவான் 2025 அவர்கள் எவ்வளோ 300 எல்லாத்தையும் படிச்சு 300 எஸ்ஆர்கே ஓனர் முத்துராஜ் அவர்கள் ஸ்ரீ சீலி கருப்பன் டாட்டா என்ட்ரா வாடகைக்கு கிடைக்கும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு டான்ஸராக நடிக்கும் அன்பு சகோதரி அனிதா அவர்களுக்கு ரூபாய் 300 அன்பளிப்பளித்துள்ளார்கள். எனக்காக அனைவரும் அன்பளிப்பட்ட அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். எனக்காக அன்பளிப்பு தருவாங்க. அதனால வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனா போராண்டி புதுக்கோட்டை போயில தாண்டி வந்தாலும் மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனா போராண்டி புதுக்கோட்டை போயில தாண்டி உனக்கு நல்ல மரியாதை இல்ல அடிக்கிறதா ஒரு கையில் அடி கால் அடி என்ன மாதிரி குஞ்சல குத்துறவங்க அப்பா அம்மாவோட ஒண்ணே ஒண்ணு வச்சுக்க புழுக்குன்னு குத்தி விட்டாடா. ஏன் உனக்கு இருக்கா இருக்கு அப்ப என்ன பார்த்தா 9 மணி நேரத்துல பொழந்து முடிய பொழந்து வாத்துக்க பாட்டி என் கருத்த புள்ள கருத்த புள்ள ரொம்ப நாளாக வரக்கவில்லை கள்ளி போற கள்ளி நான் வந்த போற கள்ளி 9 சொல்லிட்டு போடி கள்ளி நான் வந்த போற கள்ளி 9 சொல்லிட்டு போடி பாட்டி என் கருத்த புள்ள நாளாக ஒரு கபல்ல இந்த சாமான் செட்ல அழிச்சிட்டு அங்கிட்டு போறீங்களா ராசாங்களா? எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குடா. இதெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கு. பேசாம நம்ம அங்கிட்டு போயிரலாமா? அப்படியே வாடா. ஏமா எதுக்கு கமிட்டிக்கா? கமிட்டில இத பத்தி தான் நம்ம கேட்கலாம். நீ அங்க வந்து பேசுங்க. அந்த வாட்டு மறந்து போச்சு என்ன செய்வேன்? வந்தாலும் வாடி மதுரை சண்டாலியே சதிகாரியே உன்னை பார்த்ததுமே நெஞ்சுக்குள்ள கண்டு போட்டு போட்டு ஒரு பொணவனை என் மனசை துண்டு ஆக்கி போட்டு மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நீரா வந்து வந்து தேடுது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நீரா வந்து வந்து தேடுது எப்போ வர போற நீ எப்போ வர போற பத்து தலை பாப்பா வந்து முத்தம் தர போற எப்போ வர போற நீ எப்போ வர போற பத்து தலை பாப்பா வந்து முத்தம் தர போற கருப்பு நிற உதட்டழகி உதட்டழகி கருப்பு நிற உதட்டழகி உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி அனிதா இடையழகி சிரிக்காத பெருக்காத என்ன கொஞ்சம் முறைக்காத போகாத நீ போகாத அந்த பக்கம் போகாத உன்னை பொந்துடுவாங்க போகாத சகப்பு நிற உதட்டழகி உதட்டழகி கணக்கான இடையழகி இடையழகி சிரிச்சு சிரிச்சு வந்தா சின்ன தன்னாடோ சிரிக்கி சிரிக்கி மத கன போடாதோ காட்டு ராஜா வாசமுள்ள காட்டு ரோஜா
போடனாலும் தனித்தனியா போட்டுறணும். முத போடு ஏன் போடு போடு யாரு போடு உன் கிளவி கிடைச்சா அதை போய் போடு. இதுல விட்டு தெரியலையே. அனமலை ஒத்த கடை அதுல ஒரு ஒத்த கடை. அனமலை ஒத்த கடை அதுல ஒரு ஒத்த கடை. அனமலை ஒத்த கடை அதுல ஒரு ஒத்த கடை. போய் வர எங்க அண்ணன் அதிகமா வாங்கி கொடுத்துருச்சு. 6 இட்லி சாப்பிட்டது எந்திரிக்க முடியலப்பா. நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது அண்ணே, நெஞ்சுக்குள்ளேயே நிக்குதுண்ணே. சொல்லி போடுவா கீழே துப்பிராம வெளியில உட்காந்து யோசிப்பாங்க எல்லாம். காத்தடிக்குது காத்து மேல காத்தடிக்குது போலாம். காத்து மேல காத்தடிக்குது காத்து மேல காத்தடிக்குது காத்து மேல காத்தடிக்குது. குத்தால அருவியிலே கொல்லிச்சது போல் இருக்குதா. அதனால ஒரு குத்துல நல்லா மயங்கி விழுந்துருவாப்பா சாமி. ஒரே குத்துதே. ஆஹா என்னுடைய மச்சாவரி இந்த ஐயனாரு போல போவரி. என்னுடைய மச்சாவரி இந்த ஐயனாரு போல போவரி. அவர் ஊரு சொல்ல இந்த பெருமை இல்ல, அவர் பேரு சொல்ல இந்த பெருமை இல்ல. என்னுடைய மாமா வரும் இந்த மல்லியப்பு போல போவரும். என்னுடைய மாமா வரும் இந்த மல்லியப்பு போல போவரும். என்னங்க இசை நாற்காலி போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பொழந்து கொடுத்துட்டு பொழந்து ஆடுமா போல. என்ன என்ன நீ ஆடுன? என்ன ஆடுனா? என்னுடைய மச்சாவ ரெண்டு இட்லி நிக்குதியா? வயித்த கலக்கிச்சோ. என்னுடைய மச்சாவ
என் சிங்கம் போல நடந்து வரா செல்ல பேராண்டி அவனை சீண்டி பார்க்க எவனும் இல்ல உதையில தாண்டி இங்க மேல நடந்து வர செல்ல பேராண்டி தண்டி இந்த டான்ஸ் ஆடணுமா கண்டிப்பா ஆடணுமா சரி ஆமாம் ஆமாம் ஆமாம்மா இதை பார்க்கறதுக்கு தான் நாடகமே வச்சுது என்னமோ சொல்ல உசிரா நான் இருக்கே உன் மேலதானே உள்ளவெல்லாம் தெரிஞ்ச மாமனே உன்னை விட்டு என்ன பிரிஞ்சோம் என்ன விட்டு ஒன்ன விரிஞ்சோம் உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்ன விட்டு ஒன்ன விரிஞ்சோம் என்னம்மா விரிச்சு போடுறதுக்கு வேணும் இந்த துணி வேணுமா ஆ. காலைல 7500 சம்பளம் உங்களுக்கு துண்டு வேற கொடுக்கணுமா சரி விடு ஒரு வாரம் சம்பளத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ளமெல்லாம் தெரிஞ்ச மாமனே ரொம்ப அசதி நல்ல யோசிச்சா 3000 ஆட்டா உள்ளமெல்லாம் தெரிஞ்ச மாமனே ஏய் இதுக்காக அங்கிட்டு எல்லாம் இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கியே ஏத்தா உன்னை விட்டு என்ன பிரிஞ்சோம் என்ன விட்டு ஒன்ன பிரிஞ்சோம் போதுமான்னு கேட்க சொல்லுது அப்பா இதுக்கு தான் ரசிகரா இருக்கு போலப்பா சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சது நான் நெத்தி அடிதான் அடி சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சதல் அடித்து அடிதான் அடி காலத்தின் நேரத்தை இது பண்ணணும் கண்டிப்பா எங்க அண்ணன் அமைப்பு சொல்லையில நாங்க அதை கேட்கணும் கண்டிப்பா சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னா காலைல காசு கொடுக்க மாட்டேன் மகாராஜா இங்க வாங்க ஆமா நல்லா இருங்க நல்லா பாருங்க உங்களை பார்த்தோம் அடுத்த வாட்டி இந்த பகுதியில் நேரம் கிடைக்கும் நிறைய நேரம் ஆடுவோம் கண்டிப்பா ஒண்ணு நல்லா இருங்க நல்லா பாருங்க நான் என்ன டீ பிளேட்லாம் உடைக்க வேண்டிய விஷயம் ஆமா நானும் இதை பிடிச்சி கடிக்கணும் கடிக்க மாட்டேன் என்னது டீ பிளேட் கடிச்சு தின்பத்தா சரி 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 நல்லா இருங்க நல்லா பாருங்க ஆ. உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் என்னை பார்த்தோன்னே வரணும்ல ஆமா நீங்க இதுவரை யாரையா காதலிச்சிருக்கீங்களா இல்லங்க நான் இது 4 வரைக்கும் ஆமாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல ஏய் கல்யாணம் ஆகலையா புள்ள குட்டி கல்யாணம் ஆகாம எப்படியா புள்ள குட்டி பார்க்க முடியும் புள்ள குட்டி பத்தி தான் கல்யாணமே பண்றா அதே மாதிரியாதா இப்போ வந்து மாடல் மாத்தி விட்டாங்களோ ஆமா தங்கராசி மாமாட்டகள் விவரமா சொல்லுவா இப்போ நீங்க எப்படி நம்மள படுத்து சரி, சரி, சரி. நீங்க உங்களை பார்த்தோன்னே ஆ. எனக்கு வந்த காதல் எப்படி எப்படி காது எப்படி காதல் தெரியுமா சொல்லுங்க புதுமையில சொல்லுமா பழமையில சொல்லுமா ஹலோ என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு
என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தை புரட்டி எடுத்து குண்டுமல்லி சரமா மந்தமாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு என் சன்ன நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தை புரட்டி எடுத்து குண்டுமல்லி சரமா மந்தமாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு என் சன்ன நிலவுக்கு என்ன என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும் எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு ஈட்டுக்கும் அவளுக்கும் அது தெரியும் கச்சகத்தி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி முதல் நான் அழகத்தேன் பாற்றுமே பத்து வீரல் போதாது என் மோகமே லட்ச வீரல் நீ கொண்டு வாவானமே முல்லை மலர் சுடர் முல்லை மலர்ந்திட பூத்திருக்கு என் சன்ன நிலவுக்கு என்ன என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு முக்கணியதில் முக்கியம் வைத்த ஒரு கனி பார்த்து விட்டே பத்தினி பெண்ணின் பத்தியம் தேட ஓரிடம் வேர்த்து விட்டே பூர்வ ஜென்மவார் பந்தம் நீ வந்தது என்னை சுத்தி உன் கைகள் பூ போட்டது தன்னந்தனி தீவாக நான் வாழ்ந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது எனக்கு மனசினில் வெள்ளை சிரிப்பில் காத்திருக்கு என் சன்ன நிலவுக்கு என்ன என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகோ குங்குமத்தில் புரட்டி எடுத்து குண்டுமல்லி சரமோ அந்த மாறுக முந்த மேனியில் பூத்திருக்கு என் சன்ன நிலவுக்கு என்ன என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என் கண்ணில் பட்டு விக்கி நின்னாச்சு உங்களை பார்க்கலாம் இந்த காதல் எப்படிப்பட்ட காதல் எப்படி சொல்லுங்க சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தி நட்ட நடு ராத்திரி பார்க்கே வரும்போது புருஷனம் தூங்கிருச்சு உன்னை நானும் சேரும்போது நட்ட நடு ராத்திரி உன்னை பார்க்கே வரும்போது புருஷனம் தூங்கிருச்சு ஒன்ன நாடு தரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தாமர புனியும் எங்கள் மார்போடு செய்யும்போது உன்னை சேர என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா பூவெடுத்து வைக்கணும் பின்னால எப்ப கீரை போசக்கணும் தன்னால ஏ மச்சான் மச்சான் ஆ, ஏ மல்லிய வச்சோம் ஆஹா, ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சதில இன்னமும் உண்டாச்சு நான் பூவெடுத்து பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அத வைக்கிறப்ப சொக்கணும் தன்னாலே ஆத்தங்கர ஓரத்தில நீ
மகனையும் நான் அன்போடு பேசுகிறேன். ஆத்தங்கிற ஓரத்தில சாயும் நேரத்தில அத்த மகனையும் நான் அன்போடு பேசுகையில தண்ணி குழந்தைக்கு நான் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக கூட நீயும் வரும்போது உன்னிடப்பு மனச மாட்டுதடி. ஓ பிரிவி உசிர போக்குதையா, ஓம் பிரிவு உசிர போக்குதடி. மறி கொழுந்தி ஏவல்லிய பூவே மாமமைய பிடிக்கலையா, சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு. மாமமைய முடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ பஞ்சவர வழி இல்லையா வந்து நில்லு வந்து நில்லு வந்து வந்து பிரபண்ணே பிரபண்ணே இங்க ஒரு புள்ள நினைச்சு எங்கனே இங்க ஒரு புள்ள நினைச்சு எங்கனே எந்தடா புள்ள இருந்துச்சா? உங்க பொம்பளை புள்ள புள்ளையெல்லாம் இல்லையே. பொம்பளை புள்ள இல்லையே. உனக்கும் கண்ணு போச்சா? சூப்பர்ண்ணே. என்னடா பொம்பளை புள்ள எப்ப ஆம்பளை தேடிக்கிட்டு பின்னாடி போறானோ கடைசியில் இந்த மாதிரி நடுத்தரோட தான் நிற்கணும். பொம்பளை புள்ளைய நம்பி போற தப்புலனே. வாழ்க்கையிலேயே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் உண்மையா இருக்கா அப்படின்னா அதை நம்மளை 10 மாசம் சுமந்த தாய் மட்டும்தான். தாயை தவிர வாழ்க்கையில வேற எந்த ஒரு பெண்ணும் நம்ம வாழ்க்கையில நிரந்தர மறந்த சரித்திரமே கிடையாது. அதனால அந்த தாயுடைய பெருமையை பற்றி பிடிங்க. ஹலோ ஹலோ அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே, எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே, தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே, கஞ்சி தண்ணி எல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கண்ணிமக்கி நொடியில உன்னுயிர் போனதே எங்க மணி இருக்க நீ வந்துடு காத்திருக்கே நீ சொல்லாம போனது என்ன இந்த உள்ள செஞ்சது தப்பு என்ன 10 மாசம் என்ன சுமந்து பித்தி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாமே சேராமே எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. காட்டி வரல புடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்து அன்னாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து
ஆக்காட்டி வரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்து அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சொரு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சிலேட்டொன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே நீ பதறி நிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணல நான் அங்கே மேனி பதறிருப்பே அம்மா ஆ, ஆ, ஆ. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க மேரி பதறி நிப்பே காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பே என் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்சே தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சே உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா கூலிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான அவசரு கொடுமையை தாங்கிக்கிட்ட கூலிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான அவசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் பொறுத்துக்கிட்டு பட்டதுமா போது முன்னா பாதியிலே உசுர விட்டு அம்மா பட்டதென போதும் நான் பாதியிலே உத்தரவிட்டே அம்மா ஆ, ஆ, ஆ. பட்டதுமா போது முன்னா பாதியிலே உசுர விட்டு பட்டுதத்தில் கட்டின உனக்கு பச்சை மூங்கி வெட்ட விட்டு ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்டு பனி கொடுத்து சமந்த உனக்கு கொட உடைக்க வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ. கைதட்டி அனைத்துள்ளதுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். எல் செந்தில்குமார் பிஆர்ஓ சோழபுரம் அன்பன சார்பாக இந்த பாடலை பாராட்டி எனக்காக ரூபாய் 200 அன்பளித்து அன்பளித்து அன்பளிப்பு வழங்கிய அன்பு அன்னாருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். கைதட்டி உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.